welcome to Taste of the Planet. இன்னைக்கு recipes in my style ஒரு இனிப்பான புட்டு ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் கருப்பட்டி கோதுமை புட்டு. அதோட ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறமா நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. இப்போ கருப்பட்டி கோதுமை புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் புட்டு பண்றதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இது எல்லா மாவுலயும் படுறது மாதிரி நம்ம இத மிக்ஸ் பண்ணனும். லாஸ்டா இந்த மாதிரி கையில ஒட்டாம உதிரி உதிரியா வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணனும். அப்புறம் இதுல கொஞ்சம் துருகுன தேங்காய் இருக்கு. அது கூடவே கருப்பட்டி சீவி சேர்க்கிறேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வெச்சிடலாம். இப்போ நம்ம நார்மலா புட்டு குக் பண்ணும்போது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் கருப்பட்டி மிக்ஸ்சர் அதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவு இந்த மாதிரி இது ஃபுல்லா ஃபில் பண்ணிடலாம். இல்ல மறுபடியும் கொஞ்சம் மாவு அதுக்கு அப்புறமா அந்த கருப்பட்டி தேங்காய் மிக்ஸ்சர் இது ஃபுல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இத நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போறோம். இது நல்ல ஸ்டீம் வர்ற வரைக்கும் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். and இப்போ ஸ்டீம் வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட கருப்பட்டி கோதுமை புட்டு இப்போ ரெடி. இது இன்னும் டெலிஷியஸா சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் மாம்பழத்தோட சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த கருப்பட்டி கோதுமை புட்டு கண்டிப்பா மாம்பழத்தோட ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கனா மறக்காம உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய புதுசான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டேஸ்ட் ஆஃப் தி பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். until then take care, bye bye.